Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஃப்ரூட் சலாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நார்மல் ஃப்ரூட் சலாட்டை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு சித்திரை ஒன்றுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஸோ அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குயிக்காக ஒரு செகண்டில் காலி ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஃப்ரூட் சலாட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் சலாட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகள், அதாவது ஃபலூடாக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த விதைகள் சேர்க்குறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா புசுன்னு ஊறிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி குளிர்ச்சியையும் தரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேங்க. நான் கஸ்டர்ட் பவுடரில் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், அதனால தான் எல்லோயிஷாக இருக்குது. இப்போ காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை 1/4 கிளாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சுனா பால் ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 5 முந்திரி பருப்பு எடுத்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. சின்ன வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு அந்த முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுங்க. சரி, ஒரு மிக்சி ஜார் எடுத்து வாழைப்பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அந்த ஊற வச்ச 5 முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 300 ml பால் எடுக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறீங்க. நீங்கள் பனங்கள் கண்டு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் மட்டும் இந்த பாலில் கொதிக்கிற பாலில் சேர்த்துறாதுங்க, ஏன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பனங்கள் கண்டை நல்லா மிக்சியில் போட்டு ஓட விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. எங்கிட்ட இன்றைக்கி பனங்கள் கண்டு இல்லை, அதனால தாங்க நாங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம்மில் தாங்க இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே, வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக நமக்கு மிக்ஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் போதே உங்களுக்கு பால் ஓரளவுக்கு கெட்டியாகுங்க. இந்த அளவுக்கு கெட்டியான போதுங்க. ஏன்னா ஆற ரொம்ப நல்லா கெட்டியாகும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு கஞ்சி பதத்துக்கு வரவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பேஸ்ட் இல்லைன்னா நம்ம வாழைப்பழத்தையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஆனால் இந்த அளவுக்கு கெட்டியாகாதுங்க, கொஞ்சம் கெட்டியாகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபேன் காற்று கீழே வச்சாவே ஒரு 1/2 hour நல்லா ஆறிடுங்க. இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கப் மாதுளம்பழம் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துருக்கேங்க. கிரேப்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஆரஞ்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து விட்டுடுறேங்க. நாம் இதில் சேர்க்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு அரை வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் பன்னீர் திராட்சை எடுக்கிறீங்க. பன்னீர் திராட்சையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அதிக அளவு பூச்சி மருந்து அடிப்பாங்க. ஸோ சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பன்னீர் திராட்சையை நான் இன்றைக்கி கட் பண்ணலைங்க, முழுசாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் உங்கள் விருப்பம் தான், இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒயிட் சுகர் சேர்க்காதவங்க இந்த டைமில் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா பால் கொதிக்கிறச்ச சேர்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் தெரிஞ்சிடுங்க. ஸோ இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் இதை ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் இந்த ஃப்ரூட் சலாட்டை ஊற்றிடலாங்க. இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை ஒரு 1 hourக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேங்க. ஃப்ரீசரில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பாதாம் சீன் சேர்க்குறேங்க. பாதாம் பீஸுன்னே கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டாவே நிறையா கிடைக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. பாதாம் பீஸுன்னு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தரும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட் சலாட், அதுக்கப்புறம் ஒரு லேயர் சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃப்ரூட் சலாட், இந்த மாதிரியும் செட் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாங்க.
நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்ஸா சீட்ஸ், பாதாம் பிசின்னு எல்லாத்தையுமே இந்த ஃப்ரூட் சாலடில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்க்குறேங்க. வெனிலா ஃப்ளேவர் தான் சேர்க்குறேன். ஐஸ்கிரீம் முழுக்க ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்கூப் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக ஒரே ஒரு மாதுளை முத்தை வைக்கிறீங்க. இந்த மாதிரியும் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியும் சாப்பிட்லாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேயில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வச்ச அந்த பவுலில் 1 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் சலாடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா சித்திரை 1க்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கஸ்டர்ட் பவுடரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தாங்க. இது வெனிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கிறதுனால 40 rupees இருக்குது. இதே நீங்கள் ஃப்ளேவர் லெஸ்ஸாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க, அவங்க விருப்பம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.